வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி நவராத்திரி கலர் ஆஃப் சாரி பார்த்தேன்னா ஹாஃப் ஒயிட் அப்படின்னு சொல்லின்னு இருக்கா. ஸோ இதை அவாவா சௌகரியம் இருக்கிறவா கட்டிட்டு பூஜை பண்ணுங்கோ. இன்றைக்கி என்ன நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா தயிர் சாதமும் நான் இந்த ஏழுமலையானோட அந்த தளிகை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வீடியோ உங்களுக்கு வரும். அதுலேருந்து சவுண்ட் மட்டும் நான் பேசுகிறது வராது, மியூசிக் வரும். அந்த தயிர் சாதம் பண்ண தெரியாதவா இல்லை, தாராளமாக எல்லோரும் பண்ணுவேன். அந்த தயிர் சாதம் தான் அம்பாளுக்கான நைவேத்தியம். இன்றைக்கி அதே மாதிரி ஸ்வீட் என்னன்னு கேட்டேன்னா ரவை அண்ட் கோதுமை மாவு ரெண்டையும் வச்சு ஒரு அல்வா, ரவை கோதுமை மாவு ரெண்டையும் சேர்த்து போட்டு நல்லா செவக்க வறுத்து ஒரு அல்வா. அதுக்கப்புறமா இன்றைக்கான சுண்டல் என்னன்னு கேட்டேன்னா நிலக்கடலை சுண்டல். நிலக்கடலை நல்லா ஒரு 2 hours கொதிக்கிற வெந்நீரில் ஊற வச்சேன். அப்புறம் குக்கரில் வச்சு ஒரு 7-8 விசில் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு விசில் வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு சுண்டல். ஸோ இது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் எல்லாமே நிறைய பேர் பண்ணிட்டுருப்பேன், உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு தான் இது. அட் த சேம் டைம் இன்றைக்கான கதை அண்ட் பாட்டு இது வழக்கம் போல் தொடரும். ஸோ பண்ண ஆரம்பிக்கலாம். இது கோதுமை மாவு ரவை ரெண்டும் ஒரே அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டும் எடுத்த அதே இதில் நெய் 1 கப், இந்த முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துடலாம். ஸோ இது நல்லா அப்படியே இதிலே வரப்படட்டும். இதில் ரவையை சேர்க்கலாம், இந்த கோதுமை மாவையும் சேர்த்துடலாம். அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க. நல்ல கலர் மாறணும், ப்ரௌனாக. ஸோ இப்போ கோதுமை மாவு 1 கப், ரவை 1 கப் எடுத்துருக்கோம், நெய் 1 கப் எடுத்துட்டுருக்கோம். இது நல்லா வறுபட்டு கலர் மாறி ப்ரௌனாகி வாசனை வரும். அந்த லெவலுக்கு இது வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து எந்த கப்பில் நீங்கள் நெய் ரவா கோதுமை மாவு அளந்துட்டீங்களோ அதுலேயே 2 கப்பு சுகர். இந்த 2 கப் சுகரை ஒரு 3 கப் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு இதில் விட்டு அப்படியே அல்வா பண்ணலாம். ஸோ இது நல்லா வறுபடுறதுக்குள்ளே உங்களுக்கு ஜகுலம்பா தேவி அப்படின்னு ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. நிறைய பார்த்தேன்னா ஆந்திராவில் நிறையா அம்பாளோட சரீரத்துலேருந்து இருக்கிற பாகங்கள் விழுந்த இடம் இருக்குது. ஸ்ரீசைலத்தை தவிர இது ஜகுலம்பா தேவின்றது ஒரு அம்பாள் இருக்கா. தேவியோட மேல் வரிசை பற்கள் இருக்கு இல்லையா, அது விழுந்த இடம் இது அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இங்கே இந்த அம்பாள் தலையில் தேள் பாம்பு இதோடலாம், அதுவும் பிணத்துக்கு மேலே உட்கார்ந்துருக்கிற மாதிரி இந்த அம்பாள் இருப்பாள். இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த அம்பாளை வர்ஷிப் பண்ணுறதுனால, இவ்வளோ போய் தரிசனம் பண்ணுறதுனால நமக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள், பிரேம், அதே மாதிரி பில்லி சூன்யம், அந்த ஏவல், இந்த இதெல்லாம் போகக்கூடிய இதுவாக போக்கடிக்கக்கூடிய அம்பாளாக இவர் இருந்துருக்கா, ஜெகதம்பா தேவி அப்படின்னு சொல்கிறா. ஸோ நமக்கு இன்னும் சில இது இந்த 8 நாளோட 9 நாளோட முடிஞ்சு போகிறது 18 நாள்னு அவர் சொல்லியிருக்கார். அதில் இன்னும் ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆந்திர பிரதேசத்துலேயே
எல்லம்மான்னு ஒரு அம்பாளும் இருக்கா இவளுக்கு பக்கத்துலேயே. அந்த எல்லம்மாள் யாருன்னு சொல்லி கேட்டேன்னா, பரசுராமர் வந்துட்டு அவள் அம்மாவோட, அதாவது ஜமதக்னி முனிவரோட ஒய்ஃப் ரேணுகாதேவி வந்து அவரோட பூஜை பண்ணுறதுக்கோசரம் மண்ணில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு மண்ணிலேயே குடத்தை பிடிச்சி எடுத்துகிட்டு வருவாள். அதில் தண்ணீர் ஒப்பின்னு வருவாள். ஒரு தடவை அந்த ஊர் ராஜா அவள் எல்லோரும் அங்கே ஜலக்கிரீடை பண்ணி, இதை கொஞ்சம் இறக்கி வச்சுக்கலாம். இதுலேருந்து 2 கப்பு சர்க்கரை இதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ அப்படி அவள் ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவளுக்கு கொஞ்சம் மனசில் சஞ்சலம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா அவளுக்கு அந்த மண் குடம் பிடிக்கவே வராது. அவள் மண் குடத்தில் தண்ணி எடுத்துன்னு வராததை பார்த்துட்டு ஜமதக்னி முனிவர் சொல்லுவார், பரசுராமரை கூப்பிட்டு உங்கள் அம்மாவோட தலையை வெட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற ஒரு இதுதான் அவர் வந்து வெட்டிடுவார். அந்த தலை வந்து விழுந்த இடம் வந்து இந்த எல்லம்மாவா இன்னி வரைக்கும் அவள் எல்லோரும் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ரொம்ப விசேஷமான இது. அதுவும் ஆதிசங்கரர் சொல்லியிருக்கார், அந்த எல்லம்மாவை பற்றியும் சொல்லியிருக்கார். ஸோ அது வரலாறில் வந்து இது இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்கா. ஸோ அதுவும் யாரான இது எல்லா கோவிலுமே ஆந்திர பிரதேசத்தில் தான் இருக்குது, ஸ்ரீசைலம் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இது அடுத்தாப்பில் வருதும் அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நாளையோட இதுவும் உங்களுக்கு அதை பற்றின இது தான். இது யாருக்கெல்லாம் முடியுமோ, யாருக்கெல்லாம் தேவையோ அவள் எல்லோரும் கண்டிப்பாக போய் இந்த ஜெகலம்பா தேவியை போய் தரிசனம் பண்ணிவிட்டு எல்லம்மாவையும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இந்த நவராத்திரி நன்னாளில் அவளுக்கு நம்ம இங்கேருந்தே நம்மளுடைய பிரார்த்தனைகளையும் நமஸ்காரத்தையும் பண்ணிப்போம். எல்லாருக்கோசரமும் நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். இது தண்ணி நல்லா கொதிச்சுடுத்து. இது இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா வறுபட்டு நெய் நம்ம விட்டது மேலே வரும். இது ஒரு மாதிரி பிஸ்கட் கலர் ப்ரௌனில் நல்லா வறுபட்டுருக்கு தெரியுறதா. இதுக்கு எதுவும் நீங்கள் கலர் பொடி அது இது எதுவுமே போட வேண்டாம். இது அப்படியே நல்லா இதாகிடும். கலர் அது ஏற்கனவே அது நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கிறதுனால இந்த அல்வா கலர் அடித்து நல்ல கலர் வந்துடும். இந்த தண்ணியில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுடலாம். தண்ணி நல்லா தலைக்கெடுத்து தெரியுறதா. இதை இறக்கிப்போம். இனிஷியலி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அப்படியே ஒரு இதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கொஞ்சம் 2 நிமிஷம் விட்டேன்னா அழகாக கெட்டியாயிடும். சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் அடுப்பை அணைச்சிட்டு ரவையும் கோதுமை மாவும் கலந்த ஒரு அல்வா அம்பாளோட நைவேத்தியத்துக்கு தயார். ஸோ இப்போ நம்ம அடுத்தாப்பில் நிலக்கடலை சுண்டல் பண்ணலாம். நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். இது எவ்வளோ நிலக்கடலைன்னு கேட்டீங்கன்னா 200 கிராம்ஸ். எல்லா பயிருமே நான் 200 கிராம்ஸ் எடுத்து பண்ணுறேன். உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கிறதுக்கோசரம். ஆனால் 200 கிராம்ஸ் இது நிலக்கடலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேருக்கு வந்தாலே பெரிய விஷயம். ஸோ நீங்கள் நிறைய பேர் அன்றைக்கி கெஸ்ட் வரப்போகிறா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. கடுகு போடலாம். ஏன்னா அம்பாள் நைவேத்தியத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம ஒரு 4 பேருக்கு வெத்தலைப்பாக்கு கொடுக்கறச்சே சுண்டல் கொடுத்து தான் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்வீட்டெல்லாம் நீங்கள் பாயசமாக பண்ணுறீங்கன்னா எல்லாருக்கும் வந்தவா எல்லாருக்கும் ஒரு ரூபா ஒரு டம்ளரில் கொடுத்து சாப்பிட சொல்லி வெத்தலைப்பாக்கு கொடுங்க. இல்லை இந்த ஸ்வீட் மாதிரி பண்ணிட்டேன்னா அதை ஒரு சின்ன டப்பாலேயோ இல்லை வேறு ஏதாவது அலுமினியம் ஃபாயிலையோ ஃபோல்டு பண்ணி கொடுங்க. உங்களுக்கு 3 மிளகா வத்தல் போடலாம். கருவேப்பிலை, பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட காரப்பொடி போட்டிருக்கேன். வேக வச்ச நிலக்கடலையை இதில் ஆட் பண்ணுறேன். இல்லை ரொம்ப லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இதுக்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட உப்பு போடுறேன். நிறையா கதை 2-3 வருஷம் முன்னாடி கூட உங்களுக்கு அம்பாளோட திருவிளையாடல்கள் கதையெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ இது வந்து உங்களுக்கு மெயினாக எங்கெங்கெல்லாம் மெயினான க்ஷேத்திரங்கள் இருக்குது, அம்பாளோட எந்தெந்த பாகங்கள் விழுந்திருக்கிற இடம்லாம் விசேஷம்னு ஆதிசங்கரர் சொல்லியிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுக்கறதுக்கு தான் இந்த ஒரு இது.
ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுருக்கேன். அடுப்பை அனுப்பிச்சுடுறேன். இன்றைக்கான நைவேத்தியம் சாத வகைகள் என்னென்னு கேட்டேன்னா தயிர் சாதம் சுவாமி நைவேத்தியத்துக்கு, அதுக்கப்புறமா சுண்டல் நிலக்கடலை, ஸ்வீட் வந்துட்டு கோதுமை மாவையும் ரவையும் வச்சு ஒரு ஹல்வா. ஸோ இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருக்கோவில் கொண்டு நின்றாள் ஜெகன்மாதா இவள், திருவான்மியூர் வளரும் திரிபுர சுந்தரி, 7 திருக்கோவில் கொண்டு நின்றாள் ஜெகன்மாதா இவள், திருவான்மியூர் வளரும் திரிபுர சுந்தரி, 7 திருக்கோவில் கொண்டு நின்றாள். அருந்தாவத்தோர் பணியும் மருந்தீசர் மருமகள், அருந்தாவத்தோர் பணியும் மருந்தீசர் மருமகள், கருணை கடலாகிய கனிவோடு காக்கும் மன்னை திருக்கோவில் கொண்டு நின்றார். அருந்தாவத்தோர் பணியும் மருந்தீசர் மருமகள், கருணை கடலாகிய கனிவோடு காக்கும் மன்னை திருக்கோவில் கொண்டு நின்றார். ஜெகன்மாதா இவள், திருவான்மியூர் வளரும் திரிபுர சுந்தரி, 7 திருக்கோவில் கொண்டு நின்றார். சின்னவளிவளென்று சிறிதே இரக்கம் கொண்டாள், வந்தனை தெடுத்தென்னே வாரி உச்சி முகந்தாள். சின்னவளிவளென்று சிறிதே இரக்கம் கொண்டாள், வந்தனை தெடுத்தென்னே வாரி உச்சி முகந்தாள். அன்னை வளன்பிற்கிணை ஆகுமோ உலகிலே, அன்னைவள் அன்பிற்கிணை ஆகுமோ உலகிலே, அன்னைவள் அன்பிற்கிணை ஆகுமோ உலகிலே, தன்னையே கொடுப்போர்க்கு தானே அனைத்தும் ஆனா, அன்னைவள் அன்பிற்கிணை ஆகுமோ உலகிலே, தன்னையே கொடுப்போர்க்கு தானே அனைத்தும் ஆனால் திருக்கோவில் கொண்டு நின்றார். ஜெகன்மாதா இவள், திருவான்மியூர் வளரும் திரிபுர சுந்தரி, 7 திருக்கோவில் கொண்டு நின்றார். கண்டிப்பாக சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லோரும் எப்படி இருந்தேன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.